ஹாய் வீடியோக்குள்ளே போயிடலாமா? அடிக்கிற வெயிலுக்கு 10 நிமிஷம் கூட கிச்சனுக்குள்ளே நிற்க முடியலங்க. அந்த அளவுக்கு வேர்த்து ஊற்றுது. இந்த ஒரே ஒரு ரெசிபி செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க. நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் சுட சுட சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் 1 கிலோ தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. இப்போ பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, புளி, கல் உப்பு போட்டு அது நல்லா வதங்கட்டோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம். முதல்ல கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, அதையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டியும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்காங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. 15 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.